வணக்கம், வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி, அதாவது நம்ம நேர் கேட்ட ஒரு செய்தி தான் கேள்விக்குண்டான பதில் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சஜஷன் தேவைப்படுது அண்ட் ஒரு 2 தகவல் சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்மளுடைய என்டி டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனல் பேரை வந்து த வாய்ஸ் ஆஃப் நித்திலன் அப்படின்னு சொல்லி மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்மளுடைய ஆன்லைன் புக் ஷாப் ndbookshelf.com. ஸோ அதுக்குள்ளே போய் பாருங்கள். நிறைய சோதனம், அதுக்கப்புறம் சித்தர்கள், ஆன்மீகம் சம்மந்தமான நூட்கள், மருத்துவ குறிப்பு நூட்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட நூட்கள் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணிக்கலாம். எஸ். அண்டு நம்மளுடைய இறை அறம் மருத்துவ மையம், ஸோ அவர்கள் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் 3 நாள் சைவ சித்தாந்த மருந்து வகுப்பு வந்து நடக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூரணம் செய்தல், அதுக்கப்புறம் தைலபாகம் கண்டறிதல், பற்பம் செய்தல், அதுக்கப்புறம் மாத்திரைகள் செய்முறை, அதுக்கப்புறம் செந்தூரம் செய்முறை அப்படின்னு சொல்லி இன்னும் பல வகையான மருந்துகளினுடைய செய்முறைகள் எல்லாமே அவங்க வந்து சொல்லித்தராங்க. இதில் இது கட்டண வகுப்பு தான். ஸோ ஒருவேளை இதில் சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் அந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து பின் பண்ணி விட்றேன். ஸோ சேரணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக அதில் சேர்ந்துக்கலாம். எஸ். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய நேயர் ஆல்வேஸ் ஹாப்பி, அவர் பேர் குமார், 23 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர். ஸோ அவருக்கு வந்து இந்த இன்ப துன்பங்கள் எனக்கு எதுவுமே முழுசாக திருப்தி எதுவுமே தரல. எந்த செயலும் உடல் மட்டுமே செயல்படுகிறது, மனம் செயல்படவில்லை. எனக்கு பிடித்த செல்ஃப் டிசிப்ளின், மெடிடேஷன், உடற்பயிற்சி, தினமும் 1 மணி நேரம் பயிற்சி செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் என்னால் இயல்பாக இருக்க முடியாது. இப்போ நான் அந்த பயிற்சியை ஏன் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு வந்துருச்சு. இதுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்களில் மட்டும்தான் என்னுடைய கவனம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களாம். ஸோ இன்றைக்கி காதல் இல்லையா, ஸோ அப்படி ஒன்றில் இருக்காங்களாம். இவருக்கும் அது மேலே நாட்டம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மாய் அப்படின்னு தோணுது. ஸோ என்ன தான் மெடிடேஷன் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் எந்த திசையில் இருக்கேனே தெரியல. பாம்பெல்லாம் தலைக்கு மேலே ஊறி வர்ற மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்குது. ஸோ இது என்ன, ஏதாவது தவறாக இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு ஏதாவது மனதளவில் ஏதாவது பாதிக்கப்பட்டுட்டேன்னா ஏதாவது மருத்துவரை போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு சூழல் நிறைய பேர்த்துக்கு அனுபவப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. பாருங்கள், முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய இந்த நண்பருக்கு வரக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. உணர்வுகளை மறுப்பதில் தான் பிரச்சனையே வர்றது. அவருக்கு 23 வயசு தான் ஆச்சு. அவர் உடற்பயிற்சி செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நல்ல உணவு பழக்கம் இருக்கும். உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வந்து நல்ல பலம் கூடியிருக்கும். வயது 23 வயது தான். நல்ல ஆண்மகன், நல்ல ஊட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். உடலுக்குள்ள உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுவது சராசரியான சகஜமான ஒரு விஷயம்தான். இதை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. நான் மனநல மருத்துவர்கிட்ட போடணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அவருடைய உணர்வுகளை அவர் தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் மனசு என்ன சொல்லுது? அதுதான் ஜெயிக்குது. அவருக்கு எனக்கு மனசே வேலை செய்ய மாட்டேங்குது, உடல் மட்டும். மனசு வேலை செய்யும், உடம்பு வேலை செய்யவே போகிறதில்ல. மனம் பக்காவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் அதே மனதை கொண்டு அந்த மனசையே தடுத்து நிறுத்திட்டு இருக்கா, நீ வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன ஆகும்னா நம்மளை ஒரு மாதிரி பைத்தியக்காரனாட்ட ஆக்கிரும். ஊர் பூரா இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்தா ஆசை இருக்கும். எனக்கு நல்லா வீடு கட்டணும், கார் பங்களா வாங்கணும், எல்லாமே ஆசை இருக்கும். நல்லா அழகான ஒரு பெண் இருக்கணும், எனக்கு மனையாளாக வரணும், நல்லா குழந்தை குட்டியோடு இருக்கணும், நல்லா காசு வளைஞ்சு, எல்லா ஆசையும் இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவோம்? மாயை, இதெல்லாம் மாயை. எல்லாம் மாயை தான். ஆனால் அது நம்ம ஆத்மார்த்தமாக உணரணுமே. சும்மா தியானம் செய்கிறேன்னு போய் ஒரு இடத்துல 1 மணி நேரம் உட்காந்துருக்கறனால என்ன ஆகிடப்போகுது? அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு ஒழுக்க நெறி, உடற்பயிற்சி, தியானம் அப்படிங்கிறது 1 மணி நேரமாவது செய்யலைன்னா நான் என்னை இழந்தார் போல இருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். அது வந்து உங்களை ஆட்கொண்டுருச்சு. ஸோ தியானமும் ஒரு செகண்டு நம்மளை வந்து போதை மாதிரி ஆக்கி நம்மளை அது அடிமை கொண்டுருச்சு. உங்களுடைய நிம்மதி நீங்கள் இழந்துட்டீங்க. இப்போ தியானம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய நிம்மதி இழக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல். அது இல்லைன்னா என்னால் அப்படி இருக்கவே கூடாது. அது இல்லை ஆன்மீகம். ஆன்மீகம்ங்கிறது இயற்கையான ஒரு நடைமுறையில் நம்ம சராசரியாக இருப்போம். எந்த விதமான மன அழுத்தமோ எந்த விகாரமோ இல்லாமல் இருப்பதை என்ன இருக்கோ இருப்பதைப்படி நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டு நம்ம சராசரியான நம்ம ஒரு நிகழ்வில் இருப்பது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம யோக வாசிஷ்டமில் வசிஷ்டன் சொல்கிற ராமர் கேட்குறாரு, அப்போது இந்த மாதிரி உலக இன்பங்கள் அப்படிங்கிறது நமக்கு மேலிடுதே, இதில் என்ன இருக்குன்னு வசிஷ்டன் அது ஏற்பட தான் செய்யும். அது உடலினுடைய தன்மை. அது சரியா? அது உடலினுடைய தன்மை. அதை நீ புறந்தள்ளக்கூடாது. இந்த உடலுக்குன்னு எல்லா உணர்வுகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த உணர்வுகள்
பால் நீ ஏதாவது ஒரு சில செயல்கள் நடந்தாலும் சரி, அதனோடு பிடிப்பு பற்று இல்லாமல் விலகி நிற்கிறதுக்கு கற்றுக்கொள் அப்படிங்கிறார். அப்போது இந்த உலக இன்பங்கள் பின்னாடி தான் ஓடணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அதுக்கு பின்னாடி மாட்டிட்டோம். அப்போ அதில் என்ன அவங்க ட்ரிக்ஸ் சொல்கிறாங்க, நீயா எதையும் நாடி போகாத, உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று தேடி வந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறாங்க. அதில் எந்த விதமான தவறும் இல்லை. உன்னுடைய உணர்வுகளை நீ புறந்தள்ளக்கூடாது, உன்னுடைய உணர்வுகளை நீ மறுக்கக்கூடாது. எல்லாமே மாயை தான். இதை உணர்ந்தவர் சராசரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் அது மாயின்னு சொல்லி அதிலிருந்து தாமரை இலை தண்ணீரோடு நீங்கி நின்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. ஆனால் அவங்கள பார்த்து நமக்கு தெரியாது. ஏன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக தான் இருப்பாங்க. காலையில் 9 to 5 ஜாப் போவாங்களா இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்களா இருக்கும். ஆனால் அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும், பக்குவமான ஒரு மனோநிலையில் இருக்கும். அவர்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ஆன்மீகவாதினா, அவங்க ரொம்ப சராசரியான வாழ்க்கையில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வாழும் பொழுதே ஜீவன் முக்தர்களாக வாழக்கூடியவர்கள். அந்த அந்த ஒரு நிலையில் தான் நம்ம போகிறதுக்கு பழகிக்கணும். நம்மளை யாருமே எந்த காலகட்டத்திலையும் நம்மளை கட்டுப்படுத்தவே கூடாது. உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. அது ஒரு கட்டத்தில் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அப்படி மட்டை திறந்த வெள்ளம் போல் அட்டிச்சு வெளியே வந்துன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய உடம்பு அதுக்கப்புறம் தாங்காது, பைத்தி முடிச்ச மாதிரி ஆயிரும். அது தவறு. சராசரியாக அப்படியே போகிற போக்கில் அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ என்னை ஒரு இந்த சேனல் ஆரம்பித்து நித்திலந்தண்டமணி சேனலில் ஒரு 5 வருஷமாக என்ன உங்களுக்கு தெரியுமா, ஒரு 5 வருஷமாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 5 வருஷத்துக்கு உள்ளாக இந்த 5 வருஷமாகவே இன்னும் நம்ம கூட பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு நம்மக்கிட்ட நடந்த ஒரு சில மாற்றங்கள் என்னன்னு உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரியும். சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்லித்தராத ஒரு காரியத்தை நான் தனியாக புதுசாக ஒன்றும் நான் பயிற்சி பண்ணுறதில்ல. நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணாத எந்த ஒரு பயிற்சி முறைகளையும் நான் தனியாக எதுவும் பயிற்சி பண்ணிக்கிறது இல்லை. என்ன நான் பயிற்சி பண்ணுறேனோ அது விளைவு தெரிஞ்சுதுன்னா அதை முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஸோ என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் அந்த சொன்னது மட்டும்தான் நான் பயிற்சி செய்கிறேன். இப்போ இதில் சொன்னதெல்லாம் நானா ஏதோ ஒரு ஞானத்தினால் அப்படியே எல்லாம் தெரிஞ்சு சொன்னேன்னா இல்லை, எல்லா பெரியவர்கள் சொன்னதான் சொல்லியிருக்கேன். அப்போது நான் என்னுடைய சராசரி வாழ்வில் இருக்கேன், இருந்தாலும் அந்த ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறத நம்மகிட்ட ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த அனுபவத்தை உணர்ந்த நம்மளுடைய நேயர்களும் உண்டு. என்கிட்ட நடந்த மாற்றத்தில் சொன்னதை பின்பற்றி அவரவர்கள்கிட்ட நடந்த மாற்றத்தை இல்லைங்களா? அப்போ அது என்ன நடக்குது அந்த இடத்துல, சராசரியான வாழ்வோடு இருக்கும் பொழுது அந்த உணர்வுகள் மேலிடும் பொழுது ஒரு செகண்ட் அப்படி நிறுத்திட்டு, இப்போ ஏன் இது எதனால், இப்போ இதனால் எனக்கு அந்த பற்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஆயிடுறேன். அது கோபமாக இருக்கலாம், இல்லை மகிழ்ச்சியாக, எதாக இருந்தாலும் சரி, அந்த உணர்வுகள் மேலிடும் பொழுது தன்னிலை மறத்தல்னு ஒன்று நடக்கும். அது நடக்காமல் நம்மளை அப்படியே ஒரு செகண்ட் ஆஸ்வாசப்படுத்திக்கணும். இது ஒரே தடவையில் பண்ணிட முடியுமா? அந்தளவுக்கு உங்களுக்கு மனோபலம் இருந்தால் பெரிய விஷயந்தான். அப்படி இல்லைன்னா 1ங்கிறது 2, 3, 4 தினசரி நம்மளுடைய வாழ்வில் எவ்வளவு மனோமாறுதல்கள் நடக்குது. அத்தனையிலையும் நீங்கள் ஆத்ம விசாரணை செய்யும் பொழுது இது என்ன ஆகும்னா, அதுக்கு நம்ம பழக்கப்பட்டுருவோம். அதை ஆட்டோனாமஸ் அது பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு தோணுதா இல்லைங்களா? இப்போது அப்போ தான் நம்ம எதாவது சாப்பிட்டு வந்திருப்போம், இருந்தாலும் பஜ்ஜி பார்த்தோன்னா நம்மளுக்கு வாய் நமக்கு தெரியும் அதை சாப்பிட்டா இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்போ சொல்லுங்கள், வேறு இந்த நேரத்தில் அது ஒவ்வாத ஒரு உணவு, அது இப்போ சாப்பிட்டோம்னா நமக்கு இப்போ சேராதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பரவாயில்ல, பின்ன சாப்பிடுவோம். ஒரு 4-5 மணிக்கு ஒரு டீ சாப்பிடும்போது சாப்பிட்லாம், கூடாது தான் சொல்கிறேன், பழக்கிக்கேன் உடம்ப. அப்போ அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லையா, இல்லை இன்றைக்கி நாள் பொழுது அப்படி அமையல, ஒரு வேளை சாப்பிட முடியலன்னு என்னடா பண்ணுறது, இப்போவே சாப்பிட்றேன், சாப்பிட முடியலன்னா பரவாயில்ல, நாளைக்கு வேணுனாலும் உணவு எடுத்துக்கு கொள்ளும்பொழுது ஒரு பஜ்ஜி வாங்கிட்டு நம்ம சாப்பாடோடு சேர்ந்து சாப்பிட, அப்போ நமக்கு தொந்தரவு தெரியாது, சாப்பிட்டுக்கலாமே, பரவாயில்ல, அமைதியாக விடு அப்படின்ட்டு நீங்கள் கடந்து போகிறீங்கன்னு வச்சுங்க. 1-2 தடவைக்கு மனசு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிடும். பின்ன அப்படியே ஈஸியாக கடந்துடலாம். கெட்டவாளுக்கான சிகரெட்டு பிடிக்கணும்னு தோணுதா, இல்லை ஏதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கணும்னு தோணுதா, வேண்டாமே அப்படின்னு சொல்லுங்களேன். வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களை ஒரு செகண்ட் நினச்சி பாருங்களேன், இல்லையா? நம்மளுடைய உடல் நிலையை நினச்சி பாருங்களேன், இன்றைக்கி வேண்டாமே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இப்போ நம்ம சிகரெட்டு பிடிக்கிறோம், இல்லை ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கணும், வீட்டுக்கு போய் நம்ம குழந்தை சம்சாரம் அந்த வாய் துர்நாற்றம் அடிக்கும் போது அவர்கள் எவ்வளோ ஒரு இக்கட்லையும் நம்மளை பொறுத்துக்கிட்டு இருங்க. இதெல்லாம் பிறருக்காகனு ஒரு செகண்ட் நினச்சி பாருங்களேன். பின்ன தான் உடம்பே கெடுது, அதையும் ஒன்று நினச்சி பாருங்கள். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே புறந்தள்ளி நம்ம வெளியே, இவ்வளோ தானுங்க ஆத்ம விசாரணை. அது எதுக்கு, வேண்டாமே, முடிஞ்சளவு விட்டு பார்ப்போமே. கறி திங்கிறது, நான் அதனால தான் எப்பவுமே சொல்கிறது, உடனே நாளைக்கு நீங்கள் மாறணும் எல்லாம் அப்படியே வள்ளலார் சொல்லிட்டார் வேண்டாம். வள்ளலார் சொல்லுவாருங்க, அவர் முதிர்ந்த ஒரு நிலையில் நின்னார், அவர் சொன்னார், அவருக்கு அது இலகுவாகவே வந்தது. நீங்களோ நானும் வள்ளலார் கிடையாது. அப்போ அது மெதுவாக விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது மனதளவில் அது தானாக நம்மளை விட்டு விலகி இருக்கும்.
ஆனால் நீங்கள் சராசரி வாழ்க்கையோடு இருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் சாப்பிடலைங்கிறதோட நிறுத்திக்குவீங்க. அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிறதுக்கு போக மாட்டீங்க. அதான் அவங்க என்ன நானும் ஒரு நாள் அப்படி தானே சாப்பிட்டுருந்தேன். அப்போ நான் இந்த பயிற்சி செஞ்சதுனால என்கிட்ட இந்த மாற்றம் வந்தது. இப்போ எதிர்த்தால இருக்கிறவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அது கண் உறுத்தணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு அந்த புத்தி சொன்னால் கேட்பாங்களா? கேட்கிற மனோநிலையில் இருந்தால் ஒரு தடவை சொல்லலாம். அதோட தான் மரியாதை. அதுக்கு மீறி சொல்லக்கூடாது. ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தால் 2வது தடவை சொல்ல கேட்கல விட்டுருவோம். அது அவர்களுக்கு என்றைக்கு வாய்க்குமோ அது வாய்க்கும். அப்போ நம்மளுடைய இயல்போட சராசரியாக இருப்போம். உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் ஒரு காலத்திலும் புறந்தள்ளவே கூடாது. அந்த உணர்வோடவே பயணிக்கணும். அந்த உணர்வோடவே நீங்கள் பயணிக்கும் பொழுது ஆத்ம விசாரணை செஞ்சுட்டே இருக்கணும். வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்கள் உங்களை தொந்தரவு பண்ணி ஒரு நிலையில் நிறுத்தக்கூடாது. சராசரியாக இருங்க. அகத்தீசனார் தானே சொல்கிறாரு, நீ உன்னோட ஒரு விஷயத்தை விடணும்னு நினைக்கிறியா, நீ உன்னை கட்டுப்படுத்திக்காத, வலுக்கட்டாயப்படுத்தாது, நீ அதோடவே பயணி. விடணுங்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் ஊன்றி வச்சுக்கோ. ஆனால் அதை வந்து புசிக்கணும்னு தோணுதா, புசி. நீ வந்து ஆனால் அது ஒரு தடவையும் அதை நீ புசிக்கணும்னு எண்ணும் பொழுது இதை நான் விடணும்னு நினச்சேன், அதை மட்டும் மேலே வாங்கி நினைக்கோ. ஒரு கட்டத்தில் உன்னை அறியாமல் கொஞ்சம் தூரம் போய் நிற்ப. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அறியாமையே நீ வேண்டான்னு சொன்ன பொருள் உற்று பண்ணி, அதுதான் இயற்கையாக நடக்கக்கூடிய மாறுதல். அதுதான் சால சிறந்ததும் கூட. அப்போ அந்த நண்பர் என்ன கேட்குறாரு, எனக்கு வந்து இந்த உளவியல் சார்ந்தது, உலகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடி சந்தோஷமா இருக்கியா? 23 வயசில் உனக்கு என்ன போய் சந்தோஷமா இரு. ஆன்மீகம் உன்னை வேண்டான்னு சொல்லிச்சா? இல்லையே. எந்த ஆன்மீகமும் உன்னை வேண்டான்னு சொல்லி அவங்க எங்கே சொல்கிறாங்க? முழுமையாக உனக்கு வந்து இறைதான் அப்படின்னு சொல்லி இறங்குற அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய மனோநிலை வேறு மாதிரி இருக்கும். அந்த இடம் செல்லும் பொழுது இதெல்லாம் வந்து உனக்கு 90% உன்னை விட்டு எல்லாம் விலகி நின்றுருக்கு. அந்த 10% உன்னை டார்ச்சர் பண்ணும். அந்த 10% அந்த டார்ச்சர் பண்ணுறதுக்கு வேண்டான்னு புறந்தள்ளு அப்படிங்கிறதா அது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, எப்படி அகத்தீசனர் சொன்னவருக்கு வேண்டாம் அப்படிங்கிறத மனசளவில் வச்சுட்டு சராசரியோட வாழ்வு உன்னை அறியாமல் நீ விட்டுருன்னு. அப்போது பெரியவர்கள் இது ஒவ்வாததுன்னு சொன்னாங்க, இது மாயின்னு சொன்னாங்க, அதை மனசில் வச்சுக்கங்க. ஆனால் உன் மனசு இது வேணும்னு கேட்டதுன்னு அதை பேசாமல் செஞ்சுட்டு போயேன். எங்கேயாவது என்னை ஒருத்தனை கொல்லணும்னு தோணுச்சு, அடிக்கணும்னு தோணுச்சு, அது நான் செய்யலாமான்னு இது ஆகாத காரியம். இது வந்து விதண்டாவாதம் பேசுறது. அப்படி பேசுறது இல்லை. பிறரை எந்த வகையிலையும் துன்படுது. ஏன்னா அப்படியெல்லாம் விதண்டாபாதம் பேசுறதுக்கு உண்டான ஆட்கள் உண்டு இல்லையா? அதுக்காக ஒரு வார்த்தை சொல்ல வரப்போ, சராசரியாக வாழ்கிற வாழ்க்கை பேசாமல் வாழ்ந்துட்டுருங்க. உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்கள் அது மனோநிலை அளவில் பாதிப்பில் தான் கொண்டு வந்து நிறுத்தும். உடலும் கெட்டு போயிடும், மனசும் கெட்டு போயிடும். முதல்ல மனசு கேடும். அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நம்ம போய் ஏதாவது மருத்துவரை நாடணும். ஏன் பாம்பெல்லாம் மேலெல்லாம் ஊறாது. அது பாம்பு அப்படின்னு காட்டுறது வந்து இது போல் இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ரெட்டை பாம்பு இப்படி சுற்றுற மாதிரி இருக்குன்னா இடங்களையும் பிங்களையும் சேரும் பொழுது அந்த இடத்துல சுழும். அது இப்படி 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 போய் இங்கே புருவ மத்தியில் சேர்ற மாதிரி படம் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல அது சேரும்போது நடுநாடி அப்படிங்கிறது வேலை. இதெல்லாம் ஒரு தாத்பரியத்துக்கு சொன்னது. பாம்பெல்லாம் ஏறாது, பாம்பு போல சுருண்டு கிடக்கும். இதெல்லாம் ஒரு சொல்ல வச்ச ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னது. நீங்கள் பாம்பெல்லாம் மண்டைக்கு மேலெல்லாம் ஏறாது. அதெல்லாம் வெறும் வீண் கற்பனை தான் அது. சரிங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு அது நடந்தது. ஒருத்தன் சொல்லுவான், நான் பக்கத்தாண்டதுக்கு போய் ஒரு 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டு வந்தையா அப்படிம்பா. நானும் பக்கத்தாண்டதுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன். அவனே புருடாய் விட்றான், அவனே மனோமாயில் இருக்கிறான். நாமும் அது பின்னாடி சுற்றணும்னு வச்சுங்க. இந்த ஒரு ஆடு பின்னாடி உழுதுன்னு இன்னொரு ஆடு பின்னாடியே போய் உழுகும் பாருங்க. அந்த கோப்பு தான் அது. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி குருமார்கள்னு சொல்லி நிறைய பேர் இப்படி சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வீண் மாயை. நமக்கு வந்து காட்சி ரூபங்கள் எப்போ தெரியும்? உடலுடைய செயல்பாடு முழுமையடையும். நான் இங்கே அமர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறேங்கிறதே மறந்து போயிடும். அவ்வளோ தூரம் அப்படியே இருக்கும் பொழுது மட்டும்தான் அதுலேயே நீடிக்கணுங்க. சும்மா அப்படியே இருந்துடும். எல்லாம் டொங்கினெல்லாம் வெளியே கிளம்பிடலாம் மாட்டோம். அதில் நீடிக்கணும் நீண்ட நேரம். அந்த கட்டை வந்து உடம்பு அவ்வளோ சீக்கிரம் விடாது. ஆழமாக மனசில் வந்து இந்த உடம்பு நான்கிற பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விடாது. அதை விட வைக்கும் பொழுது தான் அண்ட காட்சிகள்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் அவ்வளோ பயிற்சி பண்ணுறீங்களா? முதல்ல அந்த கேள்வி நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்குங்க. சரிங்களா? சும்மா அப்படியே ஊனக்கண்ணில் வந்து பெரியவர்கள் கண்ணுக்கு எல்லாம் தெரியுது. அதனால தான் அவங்க பெரியவங்க. நாமளே பெரியவங்கன்னு நாமளும் சொல்லிக்கிறதில்ல, பிறரும் சொல்கிறது. ஏன் நம்ம இன்னும் அந்த நிலையை அடையலை. ஊனக்கண்ணிலெல்லாம் எதுவும் தெரியாது. சரிங்களா? அது வந்து பிறப்பாலேயே அந்த சித்தோடு பிறந்திருக்கணும். அவங்க இதை சொல்லிட்டோம்னா இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு பம்பு வேறு. ஸோ அதனால் இந்த உலக வாழ்வில் இந்த உடலினுடைய தேவைகளை புறந்தள்ளாதீங்க. அது முட்டாள்தனம். இந்த உடலினுடைய தேவைகளை புறந்தள்ளி உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி அப்படியே இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அவசியம் இல்லை. இரும்பு கரம் கொண்டு அடக்குனதெல்லாம் கடைசியில் என்னாச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த சராசரி இந்த உலக வாழ்விலேயே
மனசு வந்து அதை விட பல்லாயிரம் மடங்கு பலம் வாய்ந்தது இல்லையா? நிம்மதியே சிவத்தோடு இருந்தோம், கூட்டிகிட்டு வந்து இங்கே சீரழிக்குதா, அப்போ மனசு எத்தனை பலம் வாய்ந்தது இல்லையா? சிவங்கிற அனைத்தும் அறிந்த ஒரு தன்மையை விட்டே பிரித்து கூப்பிட்டு வந்துருச்சு. இங்கே இருக்கிற ஒரு ஒரு அல்கஜார குல்கந்த் உலகத்திலேயே நம்மளை வந்து தப்பிக்க விட்டும் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அதன் போக்கில் போய் அப்படி குதிரையை அடக்கிற மாதிரி அதன் போக்கில் போய் அப்படியே நம்ம கை கொண்டு வரணும். சரிதானுங்களே? ஸோ அதனால் ஒரு வேளை குமார நண்பர் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. நல்ல வயசு, ஆனால் இளமையில் பக்குவமாக இருக்கணும், அடக்க ஒடுக்கத்தோடு இருக்கணுங்கிறது நேர்மை, நியதி, அதில் எந்த மாற்றமும் நான் சொல்லலை. ஆனால் மனசு வந்து இந்த உலக வாழ்வோடு இருக்கணும்னு விருப்பப்படுறது, சந்தோஷமாக இருங்க. இருக்கும் பொழுதே தாமரை இலை தண்ணீர் போல் இருங்க. இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கேன், இல்லாத ஒரு வருத்தம் படுறேன்னு இல்லாமல், இருக்கும் பொழுதும் இல்லாத போதும் நான் ஒரே நிலையில் இருக்கேங்கிற அந்த ஒரு தன்மையை நீங்கள் வளர்த்திக்கிங்க. இந்த பின்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கேனே தெரியல, பாம்பெல்லாம் ஓடுது, அதெல்லாம் ஓடாது, அதெல்லாம் வெறும் மனோமாயை தான். சரிங்களா? ஸோ இதெல்லாத்தையும் விட்டு போட்டு, அவன் சொன்னால் அதனால எனக்கு அது நடக்கும், இவன் சொன்னால் அது எனக்கு நடக்கலை, இப்போ எனக்கு எங்கே இருக்கேங்கிற அந்த ஒரு கேள்வியெல்லாம் விட்டு போட்டு, அவரவர் அனுபவம் அவரவர் உடையது. சரிங்களா? நான் சொல்கிறேங்கிறதுக்கு அதனால் உங்களால் அனுபவிக்க முடியாது, நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக என்னாலேயே அதை அனுபவிக்க முடியாது. என்னுடைய பயணம் என்னோடது, உங்களுடைய பயணம் உங்களோடது. அமைதியாக தியானம் பண்ணுற உட்காருங்க, ஆத்ம விசாரணை பண்ணுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கிறதுக்காக நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல அதை திருத்திங்க. உங்களுக்கு அது தேவையான்னு முதல்ல யோசிங்க. தேவைன்னா சந்தோஷமாக ஏதாவது உங்களை புள்ள அப்ரோச் பண்ணுதா, சந்தோஷமாக இருங்க. வெறுமனே ஒரு டைம் பாஸுக்காக ஒரு புள்ள கூட இருக்காதீங்க. காதலிங்க, அந்த பிள்ளையை கரம் பிடிக்கணுமா, அப்போ எதிர்காலத்தை யோசிக்கணும். இந்த 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 மாதிரி நடந்ததுன்னா இப்போ பெற்றோரோட நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் காமன் சென்ஸ் தான் இதெல்லாமே. ஏன்னா இன்றைக்கி உலகம் நிறைய டைம் பாஸுக்காக ஆகிப்போச்சு. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறக்கா இதெல்லாம் தாங்க நெறிப்படி வாழ்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்கிறீங்க இல்லையா, இதுதான் நெறிப்படி வாழ்தல்ங்கிறது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நெறிப்படி வாழ்தல்ங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா, அப்படி உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சு கொண்டு போங்க, அதுதான் சால சிறந்தது. சரிங்களா? ஸோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன, அவ்வளோதான். பிற மக்கள் நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் முன்ன சொன்ன அந்த விஷயங்களையும் மனசில் வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியும் சுவாரஸ்யமான பதிலையும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி, வணக்கம்.